நீங்க தான் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்கல்ல, சிறந்த ஆட்சி, விடியல் ஆட்சி, கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி. அப்படி என்றால் எதற்காக 10 கட்சி கூட்டணி? ஆண்மையோடு, தெம்போடு, திராணியோடு எங்க அண்ணன் சீமான் மாதிரி தனிச்சு நிப்பதற்கு எவனுக்கா துணிச்சல் இருக்கா? ஒன்னத்துக்கும் உதவாத கட்சிங்க தேமுதிக, ஒன்னத்துக்கும் உதவாத கட்சி. மொத்தமே 0.84 விழுக்காடு தான் தேமுதிக இருக்கு. விஜயகாந்த் நல்ல மனுஷன், செத்து போயிட்டாரு. இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி வேட்பாளரு, விஜயகாந்த் மகன் வேட்பாளரு, விஜயகாந்த் மச்சன சுதீஷ் ராஜ்யசபா எம்பி. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? மச்சான், மகன், மருமே, தங்கச்சி எல்லாம் வேட்பாளர். அம்மாவும் எம்எல்ஏ, மகனும் எம்எல்ஏ. ஏன் திமுக 10 சீட்டு? எப்படி? ஏவா வேலு பேசி திமுக 10 சீட்டை வாங்கி கொடுக்கிறாரு. ஏன் ஏவா வேலு லூ வாங்கி கொடுக்கிறாருன்னா, ஏவா வேலு லூ ஏன் பிரேமதா லாவுலுக்கு வாங்கி கொடுக்கிறாரு? என்ன பிரேமதா லூ ஏவா வேலு லூ புரியுது? அவ்வளவுதான் லூ. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுக்கு 8 சீட்டு. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு 8 சீட்டு. எங்கேயுமே இல்லாத தேமுதிக 10 சீட்டு. இதுதான்டா தமிழர் தமிழர் அரசியல். ஏன் இந்த நிலத்தில் தேவை என்பதற்கு இந்த ரெண்டுமே சான்று. பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஒத்த சீட்டு கேட்டிருக்காரு, 2 சீட்டு கேட்கிறாரு. 1 சீட்டு தான் சொல்றான். அதுவும் கொடுக்க முடியாது. யோ, அதெல்லாம் பண்ண முடியாதியா, நீ என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க, வெளியே போ. மரியாதை குறைவாக நடத்த அவரை வெளியேற்றுறாங்க. ஏன்? தமிழன். திருமாவளவன் 2001 8, 2026 8. அப்ப 25 வருஷம் விசிகாவின் உழைப்பு உதாசீனப்படுத்தப்படுகிறது. இருந்தா இரு, இல்லைன்னா போ. அப்படி ஒரு உதாசீனம். அதனால தான் இந்த அவமானம் நிகழ்ந்துடக்கூடாது. நீங்க எல்லாம் நல்லா பேசுறீங்க, சீமா நல்லா பேசுறாரு, நீங்க எல்லாம் அதிகாரத்துக்கு போலாம்ல. பல பேர் சொல்றான். ஒரு அதிமுக கூட சேர்ந்து ஒரு துணை முதலமைச்சர் கிடைச்சி ஒரு 20 சீட்டு ஜெயிச்சு அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் 31 தேர்தல்ல தனிச்சு நின்னா பயங்கர மாசா இருக்கும்ல. மாசா இருக்காது, மாசா இருக்காது, பொடி மாசா இருக்கும். பொடி மாசா ஆயிரும். நாங்க இப்படி தாவேக்கா போல விசிகா போல உதிரியாக போயிடக்கூடாது என்றுதான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது. யாரையாவது சொல்லுங்க. மக்களை நம்பி இதே திருச்சி மேற்கு தொகுதியில 2016 போட்டி போட்டோம், 12,000 ஓட்டு. 2021 போட்டு போட்டோம், 17,000 ஓட்டு. ஒத்த பைசா கொடுக்காம, எப்படி ஒத்த பைசா கொடுக்காம மொத்தமே 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் நாங்க செலவு பண்ணது எவ்வளவுல? 1,60,000 ரூபாய். மொத்தமே 1,60,000 தான். இந்த தடவை அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். துண்டறிக்கத்தான் எங்க செலவு. மற்றபடி எங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு. எங்க வண்டி எல்லாரும் ஹம்மர் காரு, ஆடி காரு, பென்சு காரு, அப்புறம் வந்து தார் வண்டி. நம்ம எங்களுக்கு ஒரு வண்டி நடராஜா வண்டி. நடராஜா எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் உலகத்திலே கிடையாது. எங்கள் கால்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். எங்கள் கால்கள் எங்கள் மக்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எங்கள் கால்கள் தான் எங்களுடைய வலிமை. எங்களுக்கு தெரியும் இங்கே பணத்திற்காகத்தான் ஓட்டுகள் போடப்படுகிறது தெரியும். இங்க தட்டு, டம்ளரு, நெல்லு போடுற குடம், சட்டி, அரிசி போடுற சட்டி, இதுக்கு தான் ஓட்டு தெரியும். ஆனாலும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம மான தமிழர்கள், நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள் இன்னும் சாகவில்லை. அவர்களுக்காக இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இது வெல்லுமா? இது தோற்குமா? இது ஓட்ட பிரிக்குமா? இது ஓட்டு கூடுமா? பல பேர் கேட்கிறான். எல்லாரும் சொல்றாங்க நல்லது நடக்கணும்னு, எல்லாரும் சொல்றாங்க ஊழலை ஒழிக்கணும்னு, எல்லாரும் சொல்றாங்க லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு, எல்லாரும் சொல்றாங்க நாடு நல்லா இருக்கணும்னு. அப்ப யார் தான் யா லஞ்சம் வாங்குறது? யார் தான் யா ஓட்டுக்கு பணத்தை வாங்குறது? யார் தான் வாங்குறது? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆட்சி ரொம்ப மோசமா இருக்குப்பா, சம்பாதிக்கவே முடியல. ஒரு 4-5 அமைச்சர் பொழைச்சுக்கிட்டான். திமுக குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு பய சம்பாதிக்க முடியல. எல்லாரும் சொல்றாங்க. திமுக காரங்க சரி, அதிமுக காரங்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தா திமுக கூடிய நம்ம அண்ணன் தம்பிட்டு போய் கேட்டா அவங்களும் முடியல பிரதர், முடியல.
ரொம்ப படுத்துறாங்க பிரதர். 5 பைசா கூட சம்பாதிக்க முடியல. ரியல் எஸ்டேட் தொழில மொத்தமா ஒரு குடும்பமே வச்சுக்கிச்சு, ஒரு தியேட்டரையும் மொத்தமா வச்சுக்கிச்சு, படத்தையும் வச்சுக்கிச்சு, எதையுமே வச்சுக்கிச்சு. பொழைக்க முடியலன்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க பொழைக்க முடியலன்னு. அப்ப யார் தான் ஏன் பொழைக்கிறது? ஆனா தேர்தல் வந்துட்டா கருணாநிதி டிபி வச்சிடறாங்க. ஏன்? எங்க ஆளுகளுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, எங்க சாதிக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, எங்க மதத்துக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. திமுக சிறுபான்மை இனத்தினுடைய பாதுகாவலர்னு திமுக சொல்லுது. எங்களால தான் பாஜகவை வீழ்த்த முடியும்னு சொல்லுது. பாசிச பாஜக அவர்களை எங்களால் தான் வீழ்த்த முடியும். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், இது மோடிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்று மதிப்பிற்குரிய திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் பிஜேபியிடம் இருந்து இஸ்லாமியர்களை திமுகவோடு தான் பாதுகாக்க முடியும் என்றால் திமுக அறிவித்திருக்கிற 164 வேட்பாளர்களில் எத்தனை பேர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள்? 3. ஏன் 3? பட்ட நாமம் சாத்துறதுக்கு 3 கொடுத்திருக்காங்க. அதே நாசர், அதே எங்களுடைய பாளையங்கோட்டை மாமா அப்துல் வகாப், அதே செஞ்சி மஸ்தான், 3 பேர் தான். வேற யார் இஸ்லாமியர்கள் திமுக இல்லையா? திமுக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பாளர்களா இல்லையா? திமுக நிக்கலையா? சொல்ல போனா மொத்த இஸ்லாமியர்கள் 90 விழுக்காடு திமுக தான் இருக்காங்க. 5 வேளை தொழுகை போல 6வது வேளை ஒரு கடமை, அது திமுக வாக்களிப்பது என்று நம்பிக்கொண்டிருக்காங்க. திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நம்பி நிக்கிறாங்க. அந்த திமுக 3 சீட்டு. ஆனால் இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் சொல்லிட்டாருன்னு சொன்ன சீமான் இஸ்லாமியர்களுக்கு 10 சீட்டு வழங்கியிருக்காரு. தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு 10 இடங்களில் வாய்ப்பை வழங்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. புறக்கணிக்கப்பட்டிருக்கூடிய நாவிதர் மருத்துவர் சமூகத்திற்கு சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தலையே பங்கெடுக்காத, கோவில்களிலே நம் கோவிலை பார்த்துக் கொள்கிற பண்டாரம் சமூகத்திற்கு வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்? தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் 7 இடங்களில் பொது தொகுதியில் ஆதி தமிழ்குடியான பறையர் சமூக மக்களுக்கு வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. பார்த்து பார்த்து நாங்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர்கள், நாங்கள் பிறமொழியாளுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இன வெறி பேசுவார்கள் என்றான். தமிழ்நாடு அவருடைய பிரதித்துவ அடிப்படையில் ரெட்டியார்களுக்கும் நாயுடுக்கும் நாயக்கருக்கும் கம்மா நாயுடுக்கும் என் மலையாளிக்கும் கூட நாங்கள் சீட்டை வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முசிறி சட்டமன்ற தொகுதியிலே கம்மா நாயுடுவை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எல்லாருடைய பிரதித்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறோம். அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் சீட்டு. திமுக பெண் உரிமை பேசுகிறது, பெண்களின் முன்னேற்றம் பேசுகிறது, பெமினிசம் பேசுகிறது. பெண்களை படிக்க வச்சது திமுக தான். விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து வைத்தது திமுக தான், திராவிடம் தான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கிற அவல நிலையை போக்கி பெண்களையும் முன்னேற வைத்தது திமுக தான் என்று மார்த்தட்டி சொல்கிறார்கள் திராவிடம், திராவிட ஆதரவாளர்கள், திராவிடர்கள். ஆனால் பெண்களை நாங்கள் தான் முன்னேற்றினோம் என்று சொல்கிற திமுக பெண்களுக்கு 18 சீட்டு கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு 117 இடங்களே வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. யார் உண்மையான பெண் உரிமை பேசுவது? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது பெண்களுக்கு 33 விழுக்காடு. 33 விழுக்காட்டை கூட சாத்தியப்படுத்த வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு 25. போன தடவை 12 சீட்டு, இந்த தடவை நாங்க 117 கொஞ்சம் அதிகப்படுத்தி 18 விழுக்காடா பார்த்தோம்னா வெறும் 12 விழுக்காடு, நாங்கள் 50 விழுக்காடு. உடனே சொல்லுவாங்க நாங்க சீமான் வெறும் கரண்டி வச்சிருக்காரு, அவர் எப்படி வேணாலும் ஆட்டலாம். நாங்க கரண்டில என்ன வச்சிருக்கோம் பார்த்து தான் ஆட்டணும். அது என்னதாயா என்ன ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாது. விளக்கெண்ணெய் ஏல வேப்பெண்ணெயான்னு நாங்க பார்த்து தான் ஆட்டுவோம். அதனால எங்களால அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாங்க பொது தொகுதியில கொடுக்க மாட்டோம், தனி தொகுதியில தான் கொடுப்போம். நாங்க பெரும்பான்மை சமூகத்துக்கு தான் கொடுப்போம். பெரும்பான்மை சமூகத்துக்கு தான் கொடுப்பீங்கன்னா ஏன் மேற்கு தொகுதியில மட்டும் பெரும்பான்மை சமூகத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? திருச்சி மேற்குல மட்டும் எப்படி சிறுபான்மை சமூகத்திற்கு தொடர்ச்சியா கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? பெரும்பான்மை தானே உங்க தத்துவம்.
நீங்க மறவர் அதிகமா இருந்தா மறவரை நிப்பாட்டுவீங்க, நாடார் அதிகமா இருந்தா நாடார நிப்பாட்டுவீங்க, கோணார் அதிகமா இருந்தா கோணார நிப்பாட்டுவீங்க, பிள்ளைமார் அதிகமா இருந்தா பிள்ளைமார் நிப்பாட்டுவீங்க, செட்டியார் அதிகமா இருந்தா செட்டியார் நிப்பாட்டுவீங்க. இங்க மட்டும் எப்படி முத்தரையரும் இஸ்லாமியரும் பிள்ளைமாரும் நிறைந்து வாழ்கிற மேற்கு தொகுதியில எந்த அடிப்படையில நீங்க சீட்டு கொடுக்குறீங்க? அதுக்கு பதில் இருக்காது. அப்போ போலி சமூக நீதி, போலி சமத்துவம், பழைய முந்தையில் புதிய கல்லுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் திமுகவுடைய தேர்தல் வேட்பாளர் அறிக்கை. நாளைக்கு வரும் பாருங்க, நாளைக்கு மாலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கை நாளைக்கு வெளியிடுறாங்க, ஐயா வெளியிடுறாங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. நேத்தே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா திடீர்னு வெப்சைட் ஹேக் பண்ணாலும் ஹேக் பண்ணுவாங்க, ஏன்னா அழிச்சு விட்டு போயிடுவாங்க டக்குன்னு. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையில என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப வரப்போறது தெலுங்கு என்ன பண்ணிருக்கீங்கிறத அடுத்த 20 நாள் சம்பவம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. வேற எதுவுமே பேசணும். என்ன சொன்னீங்க செஞ்சீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க, ரெண்டையும் ஒப்பிடுங்க. ஐயா வாங்க ஐயா, எக்ஸ்கியூஸ் மீ. டிபேட்டுக்கே வர்றதில்லை இப்ப திமுக. தாவேக்கா தான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த நியூஸ் 24/7 ஒரு தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அமெரிக்காவில் நடப்பது போல எல்லா வேட்பாளரையும் உட்கார வச்சு திமுக படம் இருக்கும், அங்க திமுக பேச்சாளர், அதிமுக எடப்பாடி படம் இருக்கும், அங்க அதிமுக பேச்சாளர், இங்க அண்ணன் சீமான் படத்துக்கு முன்னாடி எங்களுடைய பேச்சாளர், அங்க ஐயா அண்ணன் விஜய் அவர்கள். பார்த்தா கொஸ்டின் மார்க், ஆளை காணோம், அப்ஸ்காண்டு. ஒரே ஒரு திருவள்ளூருக்கு போனாங்க. திருவள்ளூர்ல போய் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர் செந்தில் வந்திருக்காப்ல, அங்க திமுக எம்எல்ஏ வந்திருக்காங்க, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. அவங்க என்னென்ன செஞ்சோம்னு சொல்றாங்க, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்றோம், எங்க தேர்தலுக்கே சொல்றோம். எங்களுக்கு எங்களுடைய கனவு என்பது பகத்சிங் கண்ட கனவு. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு எங்களுடைய லட்சியம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம், இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு என்று எங்களுடைய பேச்சாளர் பேசுகிறார். அடுத்து தாவேக்காவுடைய டேம் வருது, மைக்க அவர்கிட்ட கொடுக்குறாங்க. பிள்ளை கால் ரெண்டு கடன்னு ஆடுது, கேமரா ஜூம் ஆகுது, கால் கடன்னு ஆடுது. நான் கூட ஏதோ சரி பிள்ளை ஏதோ இதா இருக்கும் போல இருக்கு, பாடி லாங்குவேஜே அப்படி சில பேர் காலை அப்படி ஆட்டிக்கிட்டே பேசுவாங்கல்ல, அது மாதிரி கால் ஆட்டாம போல இருக்குன்னு நினைச்சேன். கேமரா ஜூம் பண்றாங்க, நெத்தியிலிருந்து சரசரன்னு வேர்க்குது, இந்த வழியா டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு வேர்வை. அப்புறம் என்ன நீங்க பண்ணுவீன்னு கேட்டான். நாங்க வந்தா பாலம் கட்டுவோம், பாலம் கட்டி டெவலப் பண்ணுவோம், நாங்கள் வந்தோடனே ரோடு போட்டு டெவலப் பண்ணுவோம், நாங்கள் வந்தோடனே பாலத்துக்கு கீழே என்ன பண்ணுவோம், பார்க்கிங் கட்டுவோம், பார்க்கிங் முடிச்சிட்டான். பாலம் கட்டுறது ரோடு போடுறது அவன் டெவலப்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அதிகபட்சமாவே பாலம் ரோடு தான் அவனுக்கு தெரியுது, வேற எதுவும் தெரியல பிள்ளைக்கு ஏன் தெரியல? பிள்ளை தற்குறி. பிள்ளை ஏன் தற்குறி? பிள்ளையின் தலைவன் பெருந்தற்குறி, அதனால அவன் தற்குறி. எங்களுடைய பேச்சாளர் ஏன் அப்படி பேசுறாரு? எங்களுடைய பேச்சாளர் செந்தில் அப்படி பேசுறாரு? அவருடைய தலைவன் தமிழ்நாட்டிலே ஆகச்சிறந்த தலைவன் செந்தமிழன் சீமான், அதனால அவர் எப்படி பேசுறாரு? இந்த தற்குறி என்ன பண்ணிச்சு? பேசின உடனே தலைமையிலிருந்து அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை நிலைய பொறுப்பாளருக்கு வணக்கம். நம் தளபதி தலைவர் விஜய் அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எழுதி கொள்வது என்னவென்றால், உங்க அக்கா மகள் நலமா அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டு, இனிமேல் எந்த ஊடகத்திலும் நம்முடைய பேச்சாளர்கள் பொது விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, மறு அறிவிப்பு வரும் வரை கலந்து கொள்ளக்கூடாதுட்டாங்க. 15 நாளா எந்த டிபேட்லையும் வர்றதில்லை. என்னைய தந்தி தொலைக்காட்சி, நியூஸ் 18, நியூஸ் 7 எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்கன்னு. அவங்கள வர சொல்லு, நான் வர்றேன்ட்டேன். இப்ப நானும் போறதில்லை, அவங்க வராம நான் எப்படி போறது? அவங்கள தாங்க அடிச்சு பழக முடியும். அடிச்சு பழகிறதுக்கு ஆள் இல்லாம நம்ம மட்டும் போய் என்ன பண்றது? இவங்கள ஏற்கனவே நம்ம 15 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கோமே. இது அடிச்சு சொர்ண கட்டு போச்சு திமுக அதிமுக. புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அடிச்சு பழகலான்னு பார்த்தா அவன் வர்றதில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை நிலைய பொறுப்பாளரை பார்த்தே டவுசர்ல போறான்னா, எங்க அண்ணன் சீமானை பார்த்தா என்ன ஆவான்னு பாருங்க.
சொல்றான், நீ 10க்கு 10 ரூம்ல யூடியூப்ல உட்கார்ந்து பேசிடலாம். சாட்டை நீ மக்கள் மத்தியில என் தளபதியை பத்தி பேசிப்பாரு, எங்க கட்சி பத்தி பேசுவாரு. இப்படிதான் சொன்னா. தேனிக்கு வேணாம், தேனிக்கு போனேன். சேலத்துக்கு வேணாம், சேலத்துக்கு போனேன். திருச்சிக்கு மட்டும் வந்து பாரு. திருச்சி தான் இருக்கிறேன், திருச்சி தான் இருக்கிறேன். தன்னுடைய ரசிகனுடைய மரணத்துக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்தாத ஒருவன் தலைவனா என்கிற கேள்வியை இந்த மக்கள் மன்றத்தில் நாங்க எழுப்புறோம். திருச்சி உறையூர்ல கலை சீனிவாசன் விஜயனுடைய எல்லா படத்துக்கும் சுவரொட்டி ஒட்டக்கூடிய தம்பிமார்கள். இதே திருச்சி உறையூர்ல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அவசர அவசரமா செல்கிற பொழுது சாலை விபத்திலே மரணம் அடைந்து விட்டார்கள். ரசிக தொண்டை அவன் இருந்திருந்தா அவன் தான் மாவட்ட பொறுப்புல இருந்திருப்பான். அப்படிப்பட்ட அந்த கட்சிக்காரர் 2 பேர், மொத்தமா 5 பேர் செத்து போயிட்டான். இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத, ஒரு அறிக்கை போடாத விஜய் எப்படா நாளைக்கு நீங்க செத்தா நிப்பா என்ற கேள்விக்கு எவன்டையாவது பதில் இருக்கா? இதே திருச்சி கீழே கல்கண்டார் கோட்டையில ஒரு பால் வியாபாரியின் மகன் தஞ்சாவூருக்கு விஜய் போகும்போது பின்னாடியே பைக்ல போய் விழுந்து மண்டையில் அடிபட்டு தஞ்சாவூர் காமாட்சி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டான். 10 லட்சம் ரூபாய் செலவு. ஒட்டு மொத்தமாக நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி பணத்தை சேகரிச்சிட்டு இருக்கும் போது அவன் கட்சியினுடைய மாவட்ட செயலர் போய் ஊடகத்தை சந்திச்சு, நாங்க அடிபட்ட பையனுக்கு காசு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். காசு கொடுக்கல, கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். அத ஊடகத்துல பார்த்த சொந்தக்காரங்கலாம், அதான் தாவேக்காவோட தலைவர் விஜய் பணம் கொடுத்துக்காரம்ல, நீ எதுக்கு பணம் கேட்கிற எங்ககிட்டன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் பணம் கொடுக்காம கட்சியும் பணம் கொடுக்காம அந்த பையன் செத்து போயிட்டாங்க. செத்து போய் 2 நாள் ஆச்சு. ஒரு வார்த்தை கூட விஜயின் வாயிலிருந்து வரல, ஒரு அறிக்கை வரல. 54 பேர் இதுவரைக்கும் விஜயை பார்க்க போய் செத்துருக்கான். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுநாள் வெளியே வர்றாரு, பனையூரை விட்டு நாளைக்கு மறுநாள் வெளியே வராரு. நாளைக்கு மறுநாள் தொடங்கி ஏப்ரல் 20 வரைக்கும் 100 பேர் சாவலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அவன் கொல்லத்தான் வர்றான். எங்க அண்ணன் தான் சொன்னாங்க, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேன்னா, அப்படிதான் பாட்டு வச்சிருக்கோம். உங்க விஜய் உயிரென்ன வரல, உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றேன்னா, பஸ்ல வந்தேன்னா கொல்லத்தான் போறேன்னா, இதான் சரியா இருக்கும். எந்த அடிப்படை கொள்கை, கோட்பாடு, தத்துவம், லட்சியம் எதுவும் இல்லாம எங்க அண்ணன் ஹிமாயின் குறிப்பிட்டது போல 5.5 லட்சம் கோடி தேவை இவருடைய இலவசத்தை கொடுப்பதற்கு. அப்பா 2000, ஸ்டாலின் அப்பா, சித்தப்பா எடப்பாடி ஐயா 2000, விஜய்னா 2500. ஏன்னா அப்பாவே 2000 போது நம்ம 2500 கொடுப்போம். இவர் திமுக மாற்று நம்பணும். நீங்க திமுக மாற்று. அவங்க 2000 இவர் 2500. அவங்க வந்தாங்கன்னா பெண்களுக்கு திருமண உதவித்தொகை அவங்க 48,000 ரூபாய். இவர் 1 பவுன் தங்கம். நம்புங்க, இவர் திமுக மாற்று. ஊழல் சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக. செங்கோட்டையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய சக்தி திமுக, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி ஜெயலலிதா ரோல் மாடல், திமுக ஊழல் சக்தி கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி செங்கோட்டையனும் ஜேசிடி பிரபாகரனும் கூப்பா கிருஷ்ணனையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கல, புத்தூர்ல வாழ்ற இந்த மக்கள் கேட்கிறாங்க. பதில் இருக்கா? என்ன பதில் இருக்கு? திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரு, பெரம்பூர்ல போட்டி போட போறாரு. நீங்க தான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவராச்சே. 234 தொகுதியில உங்களுக்கு 40% இருக்க. உங்கள் நிர்மல் குமாரும் உங்க ஆதவர்ஜுனா உங்க புஷியானந்த் தானே சொல்றாங்க 42%. 42 விழுக்காடு வைத்திருக்கிற நீங்கள் எதற்காக திருச்சி கிழக்கையும் பெரம்பூரையும் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா திருச்சி கிழக்குல தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள் அதிகம். அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி பார்த்து இவர் நிற்பாரு. ஆனா அம்பேத்கரும் பெரியாரும் கொள்கை தலைவர். மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கொள்கை. ஆனா கிறிஸ்தவர்கள் அதிகமா நிக்கிற தொகுதியில நிற்பாரு. அருமையான கொள்கைடா, டேய் சூப்பர்ரா. என் மக்களுக்கு பிரச்சனை. என்னை செந்தில் பாலாஜி பழி வாங்கிட்டாரு, திமுக பழி வாங்கிருச்சு. 41 பேரை செந்தில் பாலாஜி கொண்டு விட்டார் என்று சொல்வது உண்மை என்றால், நீங்க உண்மையிலே பெரிய ஆண்மகன் என்றால் கரூர் தொகுதியை தேர்ந்தெடுத்து நிக்க தயாரா? இல்ல செந்தில் பாலாஜி கோவை தெற்குல நிக்காரு, கோவை தெற்குல விஜய் நிக்க தயாரா?
நீங்க தான் சொல்றீங்கல்ல, திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிக்கு, ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு இந்த விஜய் அப்படிங்க. அப்படின்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் நிக்கிற கொளத்தூர் தொகுதியில நிப்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? தெம்பு இருக்கா? ஸ்டாலின் வேண்டாம், அவர் மகன் டெப்டி சிஎம் இருக்காப்ல, சேப்பாக்கம் தொகுதி, அவரை எதிர்த்தா அரசியலுக்கு வந்தீங்க. என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்ல, அதுதானே வந்தீங்க. வெளிப்படையா சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் சினிமால நடிக்கிறாரு. அப்போ ஒரு நடிகை போயிட்டு விட சொல்லியிருக்கு, அவரோட பவர் பயங்கரமான பவர். என்ன பவர்? என்கிட்ட இல்லாத பவரா? நீ என்ன பனையரோ தானே, உனக்கு யாரும் தெரியாது. அவர் பவர் பயங்கரமா இருக்கு. இப்போ ஜீவா கைய முறுக்கிறானே, ஜீவா இப்ப கைய மடக்க போறானே, ஜீவா இப்ப கைய மடக்க மூக்கிலே குத்த போறானே மல்ல பசங்க படத்துல, அது மாதிரி ஏத்தி விட்டுருக்காங்க. இப்பவும் அப்படித்தானே ஏத்துறாங்க. ஏய் மகன்களா, என் தலைவர் தளபதி மட்டும் வெளியே வந்தா சம்பவம் லோடிங்கடா. அவர் சாமி முன்னாடி மட்டும்தான்டா சைலண்டா பேசுவாரு, சக்கடம் முன்னாடிலாம் இல்லடா. அவர் ஒரு தடவை முடிவெடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரா, பஞ்சா பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா, இந்த சொல்லல நாரப்பைய பேசிக்கிட்டே இருக்கான், பாம்ப காட்ட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி குரலி வித்த பஞ்சா பேசுறாங்க. வருவாரு, வந்துருவாரு. அவரு ரெக்கார்ட் பண்றதுல விடுறா, ரெக்கார்ட் பண்றவரு, அவர் சம்பவம் பண்ற ரெக்கார்ட் பண்ணவரு. படத்துல பில்டப் ஏத்துவாங்கல்ல, வில்லன் ஏத்துவான், காமெடியை ஏத்துவான் ஹீரோவுக்கு, அது மாதிரி ஏத்துறான். ஆதவர்ஜனா ஏத்துறான், நிர்மல் குமார் ஏத்துறான். அங்கெல்லாம் ஒருத்தர் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கான். தலைவர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு பிறகு நான் ஏன் பொம்பளையா பிறக்கணும்னு தோணுது. ஒண்ணு இல்ல, மும்பைக்கு போனா 50,000, எங்ககிட்ட வந்தா 5 ரூபா தான். நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதீங்க, ஒரு பிளேடு தான் வாங்க, ராஜ் மோகியா உங்களை மாத்தி விடுறோம். அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. இப்ப நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. நம்ம திருநகர் 11th கிளாஸ்ல நம்ம மருத்துவர் இருக்காரு, ஜாபர் பாஷா, போனா உடனே பண்ணிட்டு. நம்ம டாக்டர் மோகன் இருக்காப்புல ஜிஹெச் பக்கத்துல, 10 மினிட்ஸ் தான். ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுறாராம். ஏன் 2500 பட்டு புடவை, தங்கம் இதெல்லாம் கிடைக்கும், மிஸ் பண்ணிட்டுமே. எப்படி இருக்காங்க பாரு. புஷியானந்த பார்த்து எங்கள் ஆண் தாயன்றான். ஏண்டா வயிறு புடப்பா இருந்தா தாயாடா? ஏடே, அவன் தாயாக்காம விட மாட்டான் போல இருக்கு. அவர் ஆண் தாயே. கொடுமடா கொடுமடா கொடுமடா. இதெல்லாம் எங்க காதுல கேட்கறவனு எங்களுக்கு பெரிய வேதனை, எங்களுக்கு பெரிய கொடுமை. எங்க தளபதி தளபதி தளபதியா, அது தளபதி அல்ல, தமிழ்நாட்டினுடைய தலைவிதி, தமிழ்நாட்டுடைய தலைவலி. அது எது தளபதி? யார் தளபதி? உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட உலகத்தின் வல்லரசு நாடுகளை எதிர்த்து கட்டான் தரையில பிளைட்டை இறக்கி கடற்படை, தரைப்படை, வான்படை என்று மானத்தமிழர் மறவர் வரலாற்றில் கரும் புலிப்படை கண்ட எங்கள் தலைவன் மேதகவே இந்த இனத்தினுடைய தளபதிடா. அவர் தளபதி. எவன்டா தளபதி? நீ வேல்நாச்சார் படைக்கு தளபதியா? இல்லை மருதுபாண்டியர் படைக்கு தளபதியா? இல்லை தீரன் சின்னமலை படைக்கு தளபதியா? இல்லை காமராஜுடைய அரசியல் படைக்கு தளபதியா? இல்லை எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய அரசியல் படைக்கு தளபதியா? இல்லை நேதாஜி படைக்கு தளபதியா? யார் படைக்கு நீ தளபதி? நீ தளபதியில தலைவிழி, தலைவலி. ஒரு கூட்டமா ஒரு ஊர்ல மக்கள் நின்னாங்களாம். அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காலை சீறிக்கிட்டு புழுதிய வாரிக்கிட்டு வந்துச்சான். அந்த ஊர் மக்கள்லாம் திகச்சு நிக்கிறாங்களா. அங்க வளர்த்தவருக்கு அவர் இல்லையா, அந்த வளர்த்தவருக்கு கூட இருந்தவங்க எல்லாம் அந்த காளமாட்டை அடக்கிறதுக்கு முயற்சி பண்றாலும் அடக்க முடியலையா. அப்போ தில்லா கெத்தா மாசா ஒரு சின்ன பையன் டவுசர்ல கையை விட்டு வந்தானா. வந்து அந்த காளமாடி ஜல்லிக்கட்டு காளை கிட்ட பாக்கெட்ல கையை விட்டு புல்லுக்கட்டை எடுத்து கொடுத்தானா. உடனே அந்த பெரியவங்க சொன்னாங்களா, இப்போ ஜல்லிக்கட்டு காளையை நம்ம கஷ்டப்பட்டு அடக்கிறத விட இப்படி புல்லுக்கட்டை கொடுத்து ஸ்மார்ட்டா திங்க் பண்றவன் தான் உண்மையான தலைவன் சொன்னாங்களா. அந்த சின்ன பையன் யாரு? அவர்தான். உன்னையவே நீ ஏண்டா தேர்றம் பாருல வடிவேல் சிங்கம்பத்து, கருப்பா
குட்டையா சுருட்ட முடி வச்சோன்னா உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இல்லங்க கருப்பா குட்டையா சுருட்ட முடிச்சு தெரியுமா பாப்ல? தெரியாதுமா. ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணண்டா, தெரியாதுன்னு சொல்லிட்டான்ங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் இவருதானா? ஜல்லிக்கட்டு காளைக்காக போராடி உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடப்பதற்கு முதன்மையான காரணமா இருந்த எங்களுடைய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இருக்காரு. ஜல்லிக்கட்டு கால பக்கத்துல அந்த காளமாட்டை வளர்ப்பவர்கள் கூட அது வாடிவாசல் இருந்து வெளியே வந்துட்டா போக முடியாது. ஜல்லிக்கட்டே முன்ன பின்ன பார்க்காதவங்களுக்கு கூட அது தெரியும். இவன் சொல்றான் 5 வயசு பையன் புல்லுக்கட்டை தூக்கி ஜல்லிக்கட்டு இறங்கினா, சரி 5 வயசு பையன் பாக்கெட்டுக்குள்ள எப்படா புல்லுக்கட்டை வைக்க முடியும்? கமர்கட்டு வேணா வைக்கலாம், யானைக்கு டவுசர் தச்சு அதுக்கு வேணா புல்லுக்கட்டை வைக்கலாம் முடிய சின்ன பையன் பாக்கெட்ல புல். இது தெரியாம கீழே உட்கார்ந்து ஒரு 500 பேர் கை தட்டுறான். சூப்பர் தளபதி டிவி கே அப்படிங்கிறான். ஒரு ஒரு ஒண்ணும் தெரியாத கூட்டம், ஒரு தத்தி கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம், ஒரு தருதலை கூட்டம். தமிழ்நாட்டு அரசியலை எம்எல்ஏ வாயிருவோம், தளபதி அமைச்சராக போறாரு, தளபதி முதலமைச்சராக போறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். நான் சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுல இந்த பேச்சை கேட்கிற யார் வீட்லயாவது விஜயினுடைய ரசிகர்கள் இருந்தால் தயவு செய்து மே 4ஆம் தேதி அவனை செயினை போட்டு கட்டி வையுங்கள். விஜய் தோற்றுவிட்டார் என்ற செய்தி கிடைத்தால் அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய ஒண்ணு பெட்ரூமுக்கு போட்டு பூட்டிருங்க, ஃபேனை கழட்டிருங்க, இல்லையா சமையல் கடத்துல விட்டு பூட்டிருங்க, அங்க மண்ணெண்ணையை தூக்கிருங்க, இல்லையா வீட்டு மொட்டை மாடியில போட்டு லாக் பண்ணி பூட்டிருங்க, இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சிருங்க. ஐயா இந்த ஒரு நாள் பார்த்துக்கோங்க, நாளைக்கு வந்து என் பிள்ளைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருங்க. உங்களுக்கு பிள்ளை வேணும்னா நீங்க செய்யுங்க, இல்லை என்றால் அவன் எந்த எல்லைக்கும் போவான். என்னால் அவன் சுறாபடத்து தோல்வியவே தாங்காதவன். இந்த தோல்வியை அவன் எப்படி தாங்குவான்? நல்ல படம் தான், தோக்கடிச்சாங்க நான் சுறாபடத்தை. வாரிசு படம் நல்ல அருமையான படம், தோக்கடிச்சாங்க, திட்டமிட்டு பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்கன்றான். அதையே அவனால தாங்க முடியாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதையே தாங்க முடியாம வெந்து நொந்துகிட்டு இருக்கான். அதாவது முதல் படம் நாளைய தீர்ப்பு, கடைசி படத்துக்கு 4 மாசமா தீர்ப்பு. உங்கள் படத்திற்கே பேச முடியாத, உங்கள் படத்தையே வெளியிட முடியாத நீங்கள் மக்கள் பிரச்சனை தீர்ப்பேன், நான் வந்து முதலமைச்சராகி நான் சாதனை பண்ண போறேன், கடனை அடைக்க போறேன்னு சொல்வது கேட்கறதுக்கு வேணா இனிப்பா உங்க தற்குறிகளுக்கு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. நீங்க வாங்க, திருச்சி கிழக்குக்கு வாங்க, எல்லா பக்கம் வாங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய கொள்கை என்ன? நீங்கள் வந்தால் எந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில இந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க? உங்களுடைய தமிழ்நாட்டின் கடனை எப்படி அடைப்பீங்க? பதிலே இல்ல. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. இந்த அதிமுக கூட்டணியில திருச்சி மேற்கு தொகுதியில ஒரு கட்சி நிக்க போகுது. போன மாசம் வரைக்கும் அந்த கட்சியும் அதிமுகவையும் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சா கடிக்க கூடாத இடத்த கடிச்சிட்டு செத்து கிடந்திருப்பானுங்க. இப்ப அவங்க 2 பேரும் நாகராஜன் இந்த இதுக்கு இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துல படத்துல விஜய் சேதுபதி நாகராஜன் போய் கட்டி பிடிப்பார்ல, அது மாதிரி போன மாசம் வரைக்கும் அப்படி சண்டை போட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா என்ன சித்தப்பு, என்ன மாப்பிள, என்ன பணம், பதவி ஆசை, பதவி அரிப்பு, எம்எல்ஏ ஆயிரணும், அந்த சட்டசபையில போய் உட்காரணும், அப்படி சேவை பண்ணி அப்படி மக்களுக்கு நல்லது பண்ண உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. அவ்வளவு அதிமுக கூட அதிமுக வேணான்னு பிரிஞ்சு வந்த அமமுக இப்ப அதிமுக கூட என்ன மைத்துக்கடா கூட்டணி வச்சுக்கீங்கன்னு நான் கேட்கல, அமமுக இருக்கிற மானம் உள்ளவங்க கேட்கறான். அமமுக எதுக்கு மானம் உள்ளவர் இருக்கா நீங்க கேக்குறீங்களா? ஏறிக்கிட்டு என் வீட்டை முட்டிட வந்தாங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். ஏன் டிடிவி தினகரனை விமர்சனம் பண்ணிட்டாரு, டிடிவி தினகரனை இது பண்ணிட்டாரு, வீட்டு வாசல்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே வந்து பார்த்தா நிசாரு என் கட்சிக்காரெல்லாம் வந்த உடனே சாட்டை துறைமுருகன் ஒளிகண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சாட்டை துறைமுருகன் ஒளிக, டிடிவி ஒளிக, எங்களுக்கு அந்த ஒளிகளை, எங்களுக்கு ஒரே முழக்கம் தான், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நீங்க சொன்னதுனால நான் ஒளிஞ்சிட போறது இல்ல, நீங்க சொன்னதுனால நான் பயந்துட போறது இல்ல, நீங்க சொன்னதுனால நான் வீழ்ந்துட போறது இல்ல. வந்து வீட்டு வாசல்ல முழக்கம் போட்டாங்க. என்ன எதுக்கு முழக்கம் போட்டாங்க?
எடப்பாடி பழனிசாமி என்னைய தூண்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் பணம் வாங்கிட்டு அமமுகவை பேசணும்னாங்க. நீ இப்ப யார்கிட்ட பணம் வாங்கிட்டு அதிமுக சேர்ந்திருக்கிற? எவனாவது ஒருத்தன் சொல்ற பாப்போம். புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒதுக்கப்பட வேண்டிய கட்சி இந்த அமமுக. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கேவலமான கேடுகட்ட கட்சி இந்த அமமுக. ஒருத்தன் இல்ல, கடைசியா ஒருத்தர் இருந்தாப்புல ரெங்கராஜன் ஒருத்தர் தஞ்சாவூர்ல, ரெங்கசாமி. இப்ப அவரும் போயிட்டாரு. 18 பேர் இருந்தாங்க எம்எல்ஏவா டிடிவி கூட. 18 பேர்ல கடைசியா இருந்தது தஞ்சாவூர் ரெங்கசாமி. அவர் இன்னைக்கு காலைல திமுக சென்றார். முடிஞ்சு பணம். அப்படி நாங்கள் நினைத்திருந்தால், எங்க அண்ணன் சீமான் நினைத்திருந்தால், இதே அதிமுக 40 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி. ஆனால் நான் எம்எல்ஏ ஆவதை விட, நான் வசதியாக இருப்பதை விட, என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் அண்ணன் தம்பிகளை, என் அக்கா தங்கிகளை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று அண்ணன் சீமான் உறுதியா நிற்கிறார். அவர் நினைச்சிருந்தா திமுக கிட்ட போயிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா அதிமுக கிட்ட போயிருக்கலாம். பாஜக சொல்லுது பகவான் ஆரத்தி எடுக்கிறோம் வாங்க, கோடி கோடியா கொட்டி கொடுக்குறோம் வாங்க. சீமான் எவ்வளவு நாளைக்கு கத்துவீங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க பேசுவீங்க? நீங்களும் சட்டசபைக்கு போக வேண்டாமா? உங்க தம்பிகள் போக வேண்டாமா? உங்க தங்கச்சிகள் போக வேண்டாமா? ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க தம்பி தங்கிகள் தளர்ந்துட மாட்டாங்களா? 15 வருஷம் ஆச்சு, இப்படித்தான் வைகோ கட்சி போயிருச்சு, இப்படித்தான் கம்யூனிஸ்ட் போயிருச்சு. உங்க தம்பி தங்கிகள் தளர்ந்துட மாட்டாங்களா? 15 வருஷம் ஆயிடுச்சு, தளர்ந்துட மாட்டாங்கன்னு கேட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, இவர் எம்எல்ஏ கூட ஆகல. ஆனால் அந்த கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே எங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டான். அதுவும் ஹாட் பாக்ஸ் உள்ள மட்டன் பிரியாணி, வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்தோம் மாநாடு, வெறும் தண்ணி. அந்த தண்ணீரை குடித்து கொண்டு 6 மணி நேரம் சின்ன குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். பின் டிராப் சைலண்ட்ல ஒரு கட்சி தலைவன் தாயக விடுதலைக்காக உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று அகவணக்கம் எடுக்கும் பொழுது மொத்த திடலும் ஆர்ப்பரித்து அப்படி அமைதி நிலவுவது என்றால் அது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் சாத்தியம். ஏனால் கொள்கையுள்ள கூட்டம், லட்சிய கூட்டம். ஏன் கொள்கையுள்ள கூட்டம்? ஏன் அது அமைதி காத்து நிக்குது? ஏன் கண்ணியமா இருக்கு? உலகத்திலேயே ஒரு ராணுவத்தில் மதுவும் புகைப்பழக்கமும் தடை செய்யப்பட்ட ராணுவத்தை நடத்திய, உலகத்தின் கட்டுக்கோப்பான ராணுவத்தை நடத்திய, 30 ஆண்டுகள் சண்டை போட்டாலும் ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட தொடாத எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. அதனால் அது கண்ணியமாக கட்டுக்கோப்பா நிக்குது. இதே தாவேகா மாநாடா இருக்கட்டும், திருச்சி இனாம் குளத்துறை பினாம் குளத்துறை மாத்திருப்பாங்க, பிச்சு போட்டிருப்பாங்க. கொத்து போட்டா பிச்சு போடுற மாதிரி இனாம் கூட ஆலடிப்பட்டி அது 5 அடி பட்டியா மாறி இருக்கும். அது ஆலடி பட்டியா இருக்காது, அது ஆழமா குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. பேனர்ல ஏறி, மரத்துல ஏறி, டிரான்ஸ்பார்மர்ல ஏறி சுத்துவாங்க கடந்து. உலகத்திலே கட்சியுடைய தொண்டர்கள் தன்னை தொடக்கூடாதுன்னு கிரீஸ் தடவி வச்ச ஒரு தலைவன் பக்கா மாசு. கிரீஸ் தடவி அந்த கிரீஸையும் டி ஷர்ட்டை வச்சு களைச்சிட்டு தொடச்சிட்டு மேல ஏறினா பாருங்க. ஏன்னா அவன் அணில் குஞ்சி. நான் சொன்னேன், காலையில சொன்னேன், டே அவன் கிரீஸ் தடவைனா அவன் ஏறுவான்டா. சட்டை நான் சத்தியமா சொன்னேன். நீங்க மதுரை மாநாடு மத்தியானம் நடந்துச்சுன்னா காலையில வீடியோ போட்டேன், சொன்னேன் கிரீஸ தடவு, அவன் டி ஷர்ட்டை கலட்டி தொடச்சிட்டு மேல ஏறுவான்னு. அதே மாதிரி தொடச்சிட்டு மேல ஏறிட்டான். எங்க 10 அடிங்க, 10 அடி பேரிக்காட கம்ப பிடிச்சி ஏறி இந்த பேரிக்காடுக்கும் அந்த பேரிக்காடுக்கும் 10 அடி தாண்டி போய் விஜய தொடரான்னா அவன் எவ்வளவு பெரிய அணில் என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவன் அணில் தாவறான். இவனெல்லாம் நீளம் தாண்டுதல் போட்டிக்கு அனுப்பிச்சிருந்தா தங்க வென்று வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், கொள்கையற்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு மத்தியில உங்க பிள்ளைகள் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம், கொள்கையோடு நிக்கிறோம். எங்களுடைய கனவு பெரியது. நாங்க வந்தா 1000 தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம், இலவசம் தருவோம். அதுவல்ல எங்களுடைய இலக்கு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். திருச்சி என்பது செழிப்பான ஒரு பகுதி. அந்த ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. ஆனா இன்னைக்கு கரூர் தொடங்கி திருச்சி வரைக்கும் நம்முடைய காவிரி ஆற்று மணல் முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. திட்டா இருக்குது. முக்கம்ப பகுதிகளில் திட்டா இருக்கிறது. ஏன் 20 அடி 30 அடிக்கு மண்ணள்ளி கொண்டு போயிட்டான். 60 ஆண்டுகள் காலமாக ஆட்சி இந்த கொள்ளையர்கள் மொத்தமா ஒரு 10-15 வருஷத்துல மொத்த காவிரியும் நாசமாக்கிட்டான். காவிரி முடிஞ்சிருச்சு. உய்யகொண்டான் வாய்க்கால் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இதை மீட்டெடுப்பதற்கு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுக்குமா? அதிமுக கொடுக்குமா?
ஆமுக்கு முக்கா சரி ஆயமுக்கா கொடுக்குமா? யார் கொடுப்பா? யார் வேலை செய்வா? செய்ய மாட்டாங்க. அதற்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, உங்க பிள்ளைகள். எங்களை தவிர நிலம் வளம் காடு கனிம வளம் மலை என்று பேசக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. சீமான் மாட்டை பத்தி பேசுறாரு, சீமான் ஆடு மாடுல பேசுறாரு. ஆட்டு மாட்டுக்கு ஓட்டு இருக்கா? மரத்துக்கு ஓட்டு இருக்கா? மலைக்கு ஓட்டு இருக்கான்றான். மாட்டுக்கு ஓட்டு இல்ல, ஆட்டுக்கு ஓட்டு இல்ல, மாட்டு கறி சாப்பிடுற மனுஷனுக்கு ஓட்டு இருக்குல்ல, ஆட்டு கறி சாப்பிடுற நமக்கு ஓட்டு இருக்குல்ல. கண்ணப்பா ஹோட்டல்ல போய் சுக்கா கொடுங்க, பக்காவா இருக்கணும். பனானா லீஃப்ல போய் நல்ல வெதுவெதுன்னு லிவர் கொடுங்க, கிட்னி கொடுங்க, சூரட்டி கொடுங்கன்னு கேக்குறீங்க. கார்த்திக் மெஸ்ல போய் ஐரமீன் கேக்குறீங்க. எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? நம்ம தாத்தா கடையில போயிட்டு 4 புரோட்டா பீப் சுக்கா கொடுங்கன்னு கேக்குறீங்க. எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? உங்களுக்கு சுக்கா சாப்பிடணும், லிவர் சாப்பிடணும், மாங்காய் சாப்பிடணும், ஆட்டு கறி சாப்பிடணும், மாட்டு கறி சாப்பிடணும், பால் சாப்பிடணும், பன்னீர் சாப்பிடணும், பட்டர் சாப்பிடணும். எப்படி வரும்? ஒரு விவசாயி ஆடு மாடு மேய்ச்சாத்தான் அது வரும். அந்த ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றுவேன் என்ன சீமான் சொல்றாரு. ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலையா? இது அவமானம். சீமான் படிச்சவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாருங்கிறான். நாங்க சொல்லுகிற ஆடு மாடு மேய்த்தல் என்பது குச்சை தூக்கிக்கிட்டு கஞ்ச வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிட்டு போறது இல்ல. டென்மார்க்ல உலக நாடுகள்ல 10,000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, ஹெலிகாப்டர்ல வந்து மாடு மேய்க்கிறான். முழுக்க முழுக்க புல்வெளியை போட்டுருவான், சமவெளி பரப்ப போட்டுருவான். அங்க மாடா மாட்டுல இருந்து பக்கத்துல பால் பண்ண, பக்கத்துல பன்னீர் தயாரிக்க தொழிற்சாலை, பட்டர் தயாரிக்க தொழிற்சாலை, வெண்ணெய் நெய் தயிர். தமிழ்நாட்டின் தேவை, இந்தியாவின் தேவை, உலக தேவை என்று 3 லட்சம் கோடிக்கு ஆடு மாடை மட்டும் வைத்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்க முடியும். அங்க படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. ஐடி ஊழியருக்கு வேலை இருக்கு, எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை இருக்கு, ஆடிட்டருக்கு வேலை இருக்கு, இன்ஜினியருக்கு வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு. அங்க ஏண்டா உறையூர்ல மட்டும் 4 டாஸ்மாக். டாஸ்மாக்ல பிராண்டி ஒயின் ஜின்னு ரம்மு பிராண்டி வாம்பீரா கூலிங் பீரா 150 ரூபா கோட்டா 200 ரூபா கோட்டன்னு சாராயம் விற்கிறவன் அரசு வேலை பார்க்கலாம். எங்கள் ஆத்தாள பணம் விவசாயம் செய்கிறவன் அரசு வேலை பார்க்க கூடாதா? விவசாயம் செய்கிறவன் அரசு வேலை பண்றா கேவலம். சாராயம் வித்தா அங்க போய் வெந்துகிட்டு ஒரு சட்டை கூட போட்டுக்க மாட்டாங்க. பரிதாபமா இருக்கும். 10,000 ரூபாய் சம்பளம். டாஸ்மாக் ஊழியருக்கு 10,000 சம்பளம். நின்னு நின்னு வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு. காலில் நரம்பு நின்று 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நின்னு வெரிகோஸ் பெயின் வந்து 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு எம்பிஏ படித்த பட்டதாரி, பிஎஸ்சி முடிச்சவன், பிடெக் முடிச்சவன், எம்டெக் முடிச்சவன், பிஏ முடிச்சவன் டாஸ்மாக்ல வேலை பார்க்கறான். 10,000 ஊழியர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க. 1,700 கடைகள் இருக்கு. சாராயம் விற்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப். மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், கால்நடை மருத்துவர் அரசு வேலை. அந்த மாடு மேய்க்கிறவங்க ஆத்தாளும் அப்பனும் அரசு வேலை பார்த்தால் என்ன கேடு? 100 நாள் வேலை திட்டம். காலையில போறீங்க, அங்க மோடியின் ட்ரம்ப் ரொம்ப அவசரமா பேசிட்டு இருக்காங்க. ட்ரங்கன் மங்க் சேம் வீரன் உள்ள போயிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஒரு அடிப்படை கேள்விதானே, மாடு மேய்ப்பது பிற்போக்கு என்றால் மாட்டுக்கறி திருவிழா நடத்துறீங்களே அது மட்டும் எப்படி முற்போக்கு? மாட்டுக்கறி சாப்பிடுவது முற்போக்கு, மாடு மேய்க்க சொன்னா பிற்போக்கு. இங்க மாடு மேய்க்க கூச்சப்பட்டுட்டு அமெரிக்கால போய் அரபு நாடுல போய் ஒட்டகம் மேய்க்கிறான். அங்க ஒட்டகம் மேய்ச்சா பெருமை, உள்ளூர்ல ஆடு மாடு மேய்ச்சா அவமானம். ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம லிங்கநகர் பக்கத்துல ஒரு கறிக்கடை இருக்கு. உறையூர்லயே நல்ல கறி அங்கதான் கிடைக்கணும். காலையில நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலைல போனா அவ்வளவு கூட்டம். எல்லாரும் எங்க மனைவிக்கு வந்து ஹீமோகுளோபின் ஏறணும், சூரட்டி. ஏய், ஆட்டுக்கு ஒரு சூரட்டி தான், எத்தனை பேருக்கு சூரட்டி தர முடியும்? வரிசையில் நம்பர் இருந்தாலும் நம்ம அண்ணன் தான் வரி. நானும் அங்கதான் வாங்குவேன் கறி. அந்த கறியை சாப்பிட்டனாலதான் இந்த போர்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல கறி அங்கதான் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சோமரசம்பேட்டைக்கு போகணும் கறி வாங்க. இல்லைன்னா புத்தூர் 4 ரோட்ல ஒரு கறி கடை இருக்கு. என்ன கடை? மைசூர் மட்டன் சாலு. புத்தூருக்கு மைசூர் மட்டன் சாலு, அந்த கறி அருமையா இருக்கும். இப்படி அங்க மைசூர் மட்டன் சாலுக்கு கறி வரணும்னா உறையூர் கறி வரணும். எங்க இருந்து வரும்? ஆடு மேய்க்கணும்ல, மாடு மேய்க்கணும்ல. அதை அரசே பண்ணுதுன்னு சொல்லுது.
ஆடு மட்டுமல்ல, ஆடு மாடு மீன் இறாலு எல்லாத்தையும் அரசு விற்பனை செய்யும். அதே போல தென்னை, அதே போல பனை, அதே போல தக்காளி, அதே போல கத்திரிக்காய், அதே போல முருங்கைக்காய் எல்லாத்தையும் அரசு விற்பனை செய்யும். எப்படி இங்க ரேஷன் கடை இருக்கிறதோ அது போல குறிஞ்சி மருதம் அங்காடியை உருவாக்கி தரமான பொருட்களை வீட்டுக்கு வீடு அரசு கொடுக்கும் என்று அண்ணன் சீமான் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. எங்க ஐயா எடப்பாடி ஃப்ரிட்ஜ், அவருக்கு ஓட்டு போட்டா ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு ஓட்டு போட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க இயற்கையான காய்கறிகள் கிடைக்கும். அவங்களுக்கு ஓட்டு போட்டா தங்கம் கிடைக்கும். விஜய்க்கு ஓட்டு போட்டா தங்கம் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு ஓட்டு போட்டா தங்கம் போல ஆட்சி கிடைக்கும். உங்களுக்கு தங்கம் வேணுமா, தங்கம் போல ஆட்சி வேணுமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்க. அதெல்லாம் அவங்க சும்மா தேர்தல் ஜும்பலக்கா தான். மோடி சொன்னார்ல, நான் வந்தா சுவிஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியன் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னாரு. சொல்லி 15 வருஷம் ஆச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்டாங்க அமித்ஷா கிட்ட, 15 லட்சம் அது நாங்க தேர்தலுக்காக சொன்னோம், ஜும்பலக்கி லுலாக்கி சொன்னோம்ட்டாங்க. அதே போல சொன்னோம், ஆனா நிறைய கடன் இருக்கு செய்ய முடியலன்னு கையை விரிப்பாங்க. நாங்கள் இலவசம் தரமாட்டோம், தரவும் விடமாட்டோம். ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம், தரவும் விடமாட்டோம். நீங்க ஓட்டுக்கு பணம் வேணுமா, அந்த பக்கம் ஓட்டு போடுங்க. பணம் என்றால் திமுக அதிமுக தாவேக்காக ஓட்டு போடுங்க. இனம் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பெரியார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க அந்த பக்கம் ஓட்டு போடுங்க. ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் ஜீவாவும் சிங்கார வேலரும் உத்தராவணி தேவரும் காமராஜரும் கக்கனும் எங்களுக்கு பெரியார் என்றால் இந்த பக்கம் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு இலவசம் வேணும், மிக்சி கிரைண்டர் குக்கர் ஃப்ரிட்ஜ் வேணும், அந்த பக்கம் ஓட்டு. நல்ல தரமான கல்வி மருத்துவம் தூய குடிநீர் வேணும், இந்த பக்கம் ஓட்டு. நீங்கள் ஆத்துமணல் கொள்ளையடிக்கப்படணும், அந்த பக்கம் ஓட்டு. ஆறு பாதுகாக்கப்படணும், இந்த பக்கம் ஓட்டு. மலையை உடைச்சு விற்கணுமா, திமுக அதிமுக ஓட்டு. மலையை பாதுகாக்கணுமா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு. நீ ரசிகனா இருந்தா தாவேக்காக ஓட்டு. உனக்கு லட்சியம் இருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு. நீ சினிமா பிடிக்குமா, தாவேக்காக ஓட்டு. உனக்கு சித்தாந்தம் பிடிக்குமா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு. இதான், அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு சினிமாக்காரன் வந்தான், சிஎம் ஆயிரம் நினைச்சான், ஆனா அந்த சினிமா காரனை பிரபாகரன் பிள்ளைகள் ஓட ஓட அடித்தார்கள் என்கிற வரலாறு இந்த தேர்தலில் வரப்போகுது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சீமான் கூட்டம் சின்ன கூட்டம்னு. டேய், திமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, பாஜக காங்கிரஸ் என்பது இந்திய கட்சி. உலகத்திலேயே நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் பிரிட்டன், நாம் தமிழர் நெதர்லாந்து, நாம் தமிழர் போலந்து, நாம் தமிழர் ஹாலந்து, நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் சுவிஸ், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் அந்தமான் என்று உலகத்தின் 64 நாடுல இருக்கிற ஒரே கட்சி, உலகத்தின் சர்வதேச கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. நினைச்சுக்கிட்டு இருக்காம பணம் இல்லை என்கிட்ட. ஆமா, பணம் இல்லை. அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல இனமும் போதும் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். நல்ல கண்ணு தோத்து போடுறதுனாலேயே கெட்டவரும் இல்ல, கருணாநிதி ஜெயிச்சதுனாலேயே நல்லவரும் இல்ல. நல்ல கண்ணு தோத்துட்டாரு, ஒரு நல்ல கண்ணு. நாங்க 234 நல்ல கண்ணு பேரம்பேத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். யாரையாவது சொல்ல சொல்லு. யாரையா சொல்ல சொல்லுங்க, உட்காருங்க. யாரையா சொல்ல சொல்லுங்க. இவங்க கை நீட்டி கனிமவள கொள்ளையிட்ட ஆத்துமலை கொள்ளையிட்ட காசு வாங்கின யாரையா சொல்ல சொல்லுங்க. என்னது எல்லாம் இருக்கும். உண்மையும் நேர்மையாக உங்கள் பிள்ளைகள் இந்த களத்துல உறுதியா நிக்கிறோம். உறுதியா நிற்பதனாலதான் இவ்வளவு உறுதியாக நாங்கள் பேசுகிறோம். படித்த பிள்ளைகள், இளைஞர்கள், நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவு தேர்தல் அறிக்கை மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இருக்கிறது. தயவு செய்து படித்து பாருங்கள். 49 பக்கம், கிட்டத்தட்ட 462 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அதை படித்து விட்டு நாம் தமிழ் ஓட்டு போடலாமா வேணாமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நடிகனை நாளாட விட்டுவிட்டு நாங்கள் என்ன ஆகும் என்பதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. கரூர் பிரச்சனைக்கே வராத ஒருத்தன், தன்னை பார்க்க வந்தவன் சாவுக்கே வராத ஒருத்தன், தன்னுடைய பிரச்சனைக்கே வாய் திறக்காத ஒருத்தன், பாசிச பாஜக, கொள்கையெதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு செப்டம்பர் 27க்கு பிறகு பிஜேபி என்கிற வார்த்தையவே உச்சரிக்கிற மறுக்கிற ஒருத்தன் இந்த நாட்டிலே எம்எல்ஏ ஆனால்
அமைச்சரானால் என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். 50 வருஷம் திமுக அதிமுக இந்த நாட்டை கொள்ளையடிச்சது பத்தாது என்று நாங்களும் கொள்ளையடிக்க வருகிறோம் என்று தாவேகா வருவதற்கு முன்பாகவே தட்டு டம்ளரு எல்லாம் கொடுத்து மக்களை கவர்ந்து இலவசத்தை கொடுத்து கவர்ந்து ஓட்டை பறிக்க வருகிறது. அவர்களை தூக்கி தூரை போட்டுவிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி, திருவெரும்பூர், திருச்சி திருவரங்கம் தொகுதியில் வாழுகிற தமிழர்கள் நீங்கள் 3 வேளையும் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம் சோத்துல கை வைக்க முடியும். உன்னதமான உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை ஏந்தி கொண்டு விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க நாங்க வருகிறோம். அந்த வகையிலே திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிற எங்கள் அக்கா புவனேஸ்வரி அவர்களுக்கும், திருச்சி கிழக்கு தொகுதியிலே போட்டியிடுகிற எங்களுடைய மனிதநேய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், திருச்சி திருவரங்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி தர்மராஜ் அவர்களுக்கும், திருச்சி திருவெரும்பூர் தொகுதியிலே போட்டியிடுகிற இந்த மண்ணின் மகன் 2024 நாடாளுமன்றத்திலே இதே திருச்சியிலே போட்டி போட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம 1,20,000 வாக்களை பெற்ற எங்களுடைய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களையும் இந்த களத்திலே வேட்பாளராக நிற்கிறோம். இந்த 4 பேருக்கும் விவசாய சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.